இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் இந்த வாரத்திலே வேதத்தில் உள்ள பெண்களை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுக்கு ஊழியம் செய்த ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களாக ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு என்று அன்புள்ள சகோதரி, ஒரு கர்த்தருக்கு ஊழியம் செய்த சகோதரி ஆகிய பெபேயாளை குறித்து இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெபேயாள் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாக இருந்த ஒரு சகோதரி. இந்த சகோதரியை குறித்து பவுல், அவள் எனக்கும் அநேகருக்கு கூட உதவியா இருந்தாள் என்று அவருடைய நிருபத்திலே அவர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் இந்த சகோதரி ஒரு ஊழியக்காரியாகிய ஒரு சகோதரி, கெங்கிரேயா சபைக்கு ஒரு ஊழியக்காரியாக இருந்த ஒரு சகோதரி. இந்த சகோதரி பற்றி வேதத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், இவள் ஒரு பரிசுத்த வாட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே தான் பவுல் அப்போஸ்தலர் இவரை குறித்து என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். இவருடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கை, இந்த வேதத்தின்படி வாழ்ந்த ஒரு உத்தம ஸ்திரீயாக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. நாம் இந்த பெபேயாள் மட்டுமில்லாமல் வேதத்தில் உள்ள அநேக பெண்கள் பரிசுத்த வாட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டங்களிலே பெண்களாகிய வாழும் நமக்கு பரிசுத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். எல்லா காரியங்களிலும் நாம் பரிசுத்தம் நமக்கு தேவை. ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த வேத வசனத்தின்படியாக நடக்கக்கூடிய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. பெண்களாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வாழ வேண்டும். நம்முடைய குணநலங்கள் மாற வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்ம பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கடந்து வருகிறதா காணப்படுகிறார். அப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது நாம் கர்த்தருக்கென்று எதையாலும் செய்ய வேண்டும் என்று நாம் நம்முடைய உள்ளத்திலே தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாகி தான் இந்த கெங்கிரேயா சபையாகிய பெபேயாள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தாள். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றியது. நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக மாறும்போது கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளையாக நாம் என்ன செய்ய முடியும்? மாற வேண்டும். இவள் எந்த விதத்திலெல்லாம் பவுல் அப்போஸ்தலருக்கு உதவ முடியுமோ அப்படியெல்லாம் இவள் ஊழியத்தில் என்ன செய்கிறார்? உதவி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறுகியது. நாம் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற நாட்களிலே கர்த்தருக்கென்று நாம் வாழ வேண்டும். மற்ற வாழ்க்கை எல்லாம் ஒரு நாள் மாய்ந்து போடுமானால் கர்த்தருக்கு செய்கிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே பல்வேறு வரங்களை உடைய ஒரு ஸ்திரீயாகிய இந்த பெபேயாள் காணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வரங்களை நாம் கர்த்தரிடத்திலே நம்ம கேட்கப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தின் போது, ஆண்டவரே எல்லா வரத்தின் ஆவிகளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்கும் போது கர்த்தர் வரத்தின் ஆவிகளை தந்து நம்மை அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நல்ல கடவுளாக அவர் நமக்கு காணப்படுகிறார். எனவே நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே வாழும்போதுதான் கர்த்தர் நமக்கு தேவையான எல்லா வரங்களையும், ஆவின் வரங்களையும் அவர் என்ன செய்கிறார்? தருகிறார். நாம் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஜீவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள் நமக்கு நேரிடும். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடத்தில் வெறுத்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் கர்த்தரிடத்திலே நம்ம கேட்கும் போது இந்த பெபேயாளின் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் எவ்விதமாக ஊழியத்திற்கு பயன்படுத்தினாரோ அதே போல நம்மையும் அவர் பயன்படுத்த அவர் முன் வந்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமுடைய தேவனாக அவர் மாற்றுகிறார். அவர் குயவனை போல இருக்கிறார். நாம் அவருடைய கைகளில இருக்கிற களிமண்ணை போல நம்மை வணைந்து கொள்ளுமாறு நம்ம கேட்கும் போது களிமண் எப்படியாக அது செவ்வைப்பட்டு
அது ஒரு மண்பாண்டமாக மாற்றப்படுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் களிமண்ணாக இருக்கிற நாம் கர்த்தருடைய கையிலே போகும்போது ஒரு நல்ல ஒரு மட்பாண்டமாக அவர் நம்மை வணைகிற தேவனாக காணப்படுகிறார். நாம் அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்தின் ஆசபாசங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் என்னை வருத்தாதபடி ஆண்டவரே, எப்பொழுதும் நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த பெபையாளை போல் ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நம்ம சிறிய ஊழியங்களை நாம் கர்த்தருக்கு செய்யலாம். ஒருவேளை நாம் திருச்சபைக்கு நம்ம போகிறோம், திருச்சபையில போய்விட்டு திருச்சபையிலே அப்படியே நம்ம திரும்பி வந்த வண்ணமாக நம்ம இருக்காதபடி நம்மளால் முடிந்தவருக்கு நம்ம ஜெபிக்கலாம். நம்மளால் இயன்ற காணிக்கைகளை பிறகு கொடுத்து உதவலாம். நம்மளால் இயன்றவருக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கூறலாம். நம்மளால் இயன்றவருக்கு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்யலாம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நம்ம ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆத்துமத்தை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து ஒரு நல்ல ஒரு நம்முடைய ஒரு எண்ணம், ஒரு கரிசனை, ஒரு ஆத்தும பாரம் நமக்குள்ளாக வர வேண்டும். அப்படியானால் தான் நம் ஊழிய பிள்ளைகளாக நம்ம மாற முடியும். நாம் தினமும் நாம் ஊழிய பிள்ளைகளை நாம் நினைத்து அந்த ஊழியக்காரர்களாக நாம் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னையும் ஒரு ஊழியத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த பெபையாளை போல நம்மையும் ஒரு ஊழியக்காரராக மாற்றுவார். நாம் பாடல் ஊழியம் செய்யலாம், ஒரு வேத வசனத்தை சொல்லலாம், நம்மளை கையில் இருக்கிற அந்த தொலைபேசியின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு வசனங்களை நாம் சொல்லலாம், அவர்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பலாம். அனுதினம் நாம் செய்யும் போது அது ஒரு ஊழியமாக கூட மாறி மற்றவர்கள் வேத வசனத்தின் மூலமாக தொடப்படுகிற ஒரு ஊழியத்தை கூட நாம் செய்யலாம். எனவே இந்த பெபையாளை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். பெபையாள் எப்படி ஊழியத்தை அப்போஸ்தலன் பவுலுக்கு உதவியாக இருந்தாலோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் கர்த்தருக்கு நம்ம உதவியா இருப்போம். நம்ம ஊழிய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு ஒத்தாசையாக இருப்போம். நம்மளால் என்ற ஆலயத்திலே சிறு சிறு பணிகளை செய்வோம். எல்லா பணிகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே இந்த பெபையாளை போல நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நாமும் ஒரு ஊழிய பிள்ளைகளாக மாறி கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான அந்த வேலைக்காக நன்றி செலுத்த அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையால இந்த பெபையாளை போல நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை செய்கிற ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ஐயா. நாங்கள் ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு அநேக தாளந்துகள் இருக்கிறதப்பா, ஆனால் பயன்படுத்த முடியாமல் ஆண்டவரே இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீங்க சந்தித்து ஆண்டவரே அவர்களை ஊழிய பிள்ளைகளாக நீங்க மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தை நீங்க கொடுங்க அப்பா. நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். மகிமை